வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி அது எப்படி ஒரு மூட் என்ஹான்சராக இருக்குது, மியூசிக் தெரப்பினால எப்படி நம்மளோட லேர்னிங் அண்டு மெமரி அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், மியூசிக் தெரப்பி எப்படி ஒரு மோட்டிவேஷனை அதிகப்படுத்தும், நம்மளோட ஊக்கமுடையமாக வேலை செய்வதற்கு எப்படியெல்லாம் அது பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மியூசிக் தெரப்பி சொல்லும்போது அதில் ஒன்று என்ன இருக்கும், லிரிக்ஸ் இல்லாமல் வெறும் டியூன்ஸ் மட்டும் இருக்கும். அந்த நோட்டில், அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கில் இருக்கிற அந்த நோட்டோட அந்த ஸ்வரஸ்தானத்தோட இருக்கிற வைப்ரேஷன் இருக்கே, அதுவே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு அந்த கான்செப்டில் மியூசிக் ஒன்லி டு லிசன், மியூசிக் அஸ் அ தெரப்பியூட்டிக் மீடியம், தட் இஸ் நம்ம என்ன சொன்னோம், அது ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்கில் இருக்கிற வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிற இசை நம்மளுக்கு நல்ல பயனை அளிக்கும் அப்படின்னு சொன்னோம். அதனோட நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், குவாலிட்டி ஆஃப் செரட்டோனின், டோபமைன், அது எல்லாத்தையும் அதிகப்படுத்தும், அது நல்ல பயன்களை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த மியூசிக் தெரப்பியில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டால், அதற்கு பின்விளைவுகள் இல்லை. சாதாரண மருந்து நம்ம உணர்ந்து அதில் என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் அது போதுமான அளவுக்கு பலன் அளிக்கும். அந்த மருந்தில் என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியவே வேண்டாம், டாக்டர் கொடுத்தாங்க, நம்ம வாங்கினோம், சாப்பிட்டோம், அது கூட அது என்ன செய்யணுமோ அப்பவும் அது செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோம். அதுபோல தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மியூசிக் தெரப்பிக்கும் 100% பொருத்தி பார்க்க முடியும். இசை நம்மளுக்கு தெரிஞ்சாலும், அதை உணர்ந்து ரசிக்க முடியுமா இருந்தாலும் அது செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்திடும். இசை நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இட் இஸ் என்ன கிரீக் டு அஸ் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்திலையும் நம்ம தொடர்ந்து இசையை கேட்டுட்டு வந்தால் அந்த லிசனிங் இருக்கே அந்த கெப்பாசிட்டிலேயே அது நல்ல சிறப்பை நம்மளுக்கு அள்ளித்தரும். ஆனால் இசை ஒருவேளை நம்மளுக்கு தெரியும், அதை நம்மளுக்கு உணர்ந்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், அது என்ன ராகம், எப்படி வாசித்திருக்கு, என்ன இந்த மாதிரி மீட்டெல்லாம் இருக்குது அப்படி நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொன்னால் அப்போவும் அது நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இசையை தெரிஞ்சிருந்தா கூட இசை பலன் கொடுக்கும். ஆனால் நம்ம மனம் என்ன பண்ணோம், அது அப்படி சிறப்பாக வாசித்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வாசித்ததை என்ன பண்ணணும், ரசிக்க வேண்டும், அதில் இன்புற வேண்டும், அதில் திளைக்கணும். ஏன் கரெக்டாக இந்த 12 நிமிஷத்தில் நிறுத்துறாங்க, 20 நிமிஷம் எப்படி போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வாசிக்கலாம்ல அப்படின்னு த மைண்ட் கெட்ஸ் வேன் என்ன பண்ணிடும், அதில் என்ஜாய் பண்ண துவங்கும். அதனோட வலது பக்கத்து மூளையை பயன்படுத்தாமல் இடது பக்கத்து மூளை பயன்படுத்தும் போது என்ன பண்ணோம், அது என்னது, பாட்டு எப்படி வாசித்திருக்கு, இது என்ன ராகம், யாரோட வாசிப்புது, எப்படி இந்த நோட்டெல்லாம் இப்படி எக்ஸ்டெண்டடாக வாசிக்கிறாங்க அப்படிலாம் நம்ம யோசிக்க துவங்கிட்டு அதன் மூலமாக அதை ரசிக்க துவங்கும்போது அந்த ரசிக்கிற நேரத்தில் அதனோட அனுபவம்னு ஒன்று இருக்கே அது குறையத்தானே செய்யும். இப்போ சாதாரணமாக ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா நியூஸை கண்ணால் மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை பார்த்து படிக்க முடியும். ஆனால் சில நேரத்தில் காதால் நியூஸ் கேட்குறது, சம்படி இஸ் ரீடிங் த நியூஸ், நம்ம அது காதில் கேட்குறது, ஆனால் அது கீழே போகிறங்க ஒரு எழுத்து, அந்தந்த என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு தொடர்புடைய செய்திகள் கீழே போகும், அந்த ட்ரெய்லரில் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது காதில் கேட்கறது குறைபாடுடையதாக இருக்கும். இதை நம்ம நிறைய நேரத்தில் செட் பண்ணி பார்த்துருப்போம். தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை வாசிக்கிறாங்க, செய்தி கீழே என்ன பண்ணிட்டு போகிறது, அந்த டிஸ்பிளேல மெலிசாக பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அந்த ரன்னிங் நியூஸையும் படிச்சுட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்கும்பொழுது ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் இருக்க மாதிரி இருக்கும். அதுபோல தான் இசையை நம்ம ரசிக்க துவங்கினா அதனோட அது கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக்காக இருக்கும். இந்த மூமெண்ட் நம்ம இசை தெரிஞ்சவங்களா இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு அப்படி தான் வாசிச்சிருக்கேன், நல்லா இருக்கு, சூப்பராக வாசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா அது வீணினா probe into it, let's என்ன பண்ணோம், let make the music flow into us, அது நம்மளுக்குள்ள அப்படியே மிதந்து வரட்டும், அதுவே அது தேவையான பலனை அது நமக்கு தந்துடும். அதனால் இது என்ன பண்ணோம், இப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இசையை கேட்டு அதை நம்ம மருந்து போல பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னால் அது நம்மளோட ஊக்கமுடைமையை அதிகப்படுத்தும். இப்படி the motivation to listen further, the motivation to read further, the motivation to interact further அப்படின்ற இந்த 3 கான்செப்ட்லேயும் அந்த என்ன பண்ணோம், இசை அங்கே பயனளிக்க துவங்கும். அதாவது இசை கேட்டுகிட்டே இருக்கும், இது என்ன ராகத்தில் வாசித்திருக்கு அப்படின்னு we are probing into it இருந்தாலும் சரி, இல்லை ஜஸ்ட் லைக் தட் he doesn't know anything about என்ன இசையை பற்றி அவங்களுக்கு தெளிவான விஷயங்கள் நிறைய தெரியாது அப்படின்னா ஜஸ்ட்டு அதை நம்ம காதல் வழியாக கேட்குறோம், போய்கிட்டு இருக்கு அப்படி இருந்தாலே அப்பொழுதும் அந்த நேரத்தில் அந்த நம்மளோட ஊக்கமுடைமை
ஒரு உந்துதல், வேகமாக செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை நம்மிடையே ஏற்படுத்தும். அதனால் இசை வந்து மியர் லிசனிங் பர்பஸ், இது வந்து தெரப்பியூட்டிக்கில் இருக்கும். இதே நேரத்தில் அதுபோல் இசை இருக்குது. அந்த இசை வந்து சில வார்த்தைகளோடு உள்ளது. நல்ல பாடல்கள், இனிமையான பாடல்கள், பொருள் பொருந்த பாடல்கள் அப்படின்னா அந்த பொருள் பொருந்திய பாடல்களை நம்ம கேட்கும் பொழுது அந்த மொழி நம்மளுக்கு தெரியுமாக இருந்தால், நம்மளோட தாய்மொழியில் பாடுறாங்க அப்படின்னு வைங்க, தாய்மொழியில் பாடக்கூடிய அந்த பாடல்களுக்கு பொருள் நமக்கு தெரியும் அல்லது பொருள் புரியும் என்றால் அந்த புரிந்திருக்கிற பொருளின் அடிப்படையில் நம்மளுடைய உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். இதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அந்த பாடல்களேருந்து வர பொருள் நம்மளுக்கு புரிந்திருக்கிற பட்சத்தில், புரிந்திருக்கிற அளவுக்கு நம்மளுடைய உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் அதுவும் சில நேரத்தில் ஒரு நல்ல மருந்து போல பயன்படும். ஆனால் ஒன்ஸ் we started enjoying it, அந்த வார்த்தைகளும் அதனோட பொருளும் நம்முடைய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். அந்த இசையை நிறுத்திட்டோம் என்ன சொன்னால் அந்த பாடலோட வரிகள் நமக்கு என்ன பண்ணும், அது இட் மே பி லிங்கரிங் ஃபார் சம் மோர் டைம், பட் இட் ஓன்ட் ஒர்க் அஸ் என்ன பண்ணாது, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மேலோங்கி எழுவதற்கு வாய்ப்பாக அமையும். அவ்வாறு கூட இசையை நம்ம தொடர்ந்து நம்ம கேட்க முடியும். அது கூட பயனுள்ளதாக தான் அமையும். ஆனால் அந்த பயன் என்பது அது தற்காலிகமானது தான். அது தொடர்ந்து மேலும் மேலும் மருந்து போல சஸ்டைன்ட் எஃபெக்ட், மாடரேட் ரிலீஸ், குவிக் ரிலீஸ்லாம் சொல்கிறோமே, அதுபோல் இருக்காது. ஆனால் இசையை பொருள் புரியலை, இசை நமக்கு தெரியாது, ஜஸ்ட் we are மேக்கிங் த மியூசிக் ஃப்ளோ இன்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோ இன்டு எஸ்ஸே அது வந்து குவிக் ரிலீஸ் ஆகும், சிலப்போ மாடரேட் ரிலீஸ் ஆகும், சிலப்போ சஸ்டைன்டு ரிலீஸ் ஆகும், பயனளிக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அதனால் மியூசிக் தெரப்பி நம்மளோட மோட்டிவேஷனை என்ஹான்ஸ் பண்ணோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.